டெய்லி நைட் நம்ம இன்றைக்கி ஏன் இப்படி டேவை வேஸ்ட் பண்ணோன்னு ஃபீல் பண்ணுறது, நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணுறது, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு யோசனை, அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம், கெரியர், அப்ஸ்கில் பண்ணணும், அண்ட் இது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இல்லை இது பத்தாதுன்னு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணால் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். பட் இதை நம்ம எப்படி பார்க்குறோன்ற ஒரு விதம் இருக்குது. டுடே இஸ் த வீடியோ அபவுட் ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ஏன் நமக்கு வருது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் கம்ப்ளீட்டாக எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத ஜென்யூனாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் மைண்ட் செட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கொஷினோட ஆரம்பிச்சிடலாம். Why stress and anxiety, fear affecting everyone? ஓகே, இப்போது இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இன்டர்நெட், மூவிஸ், சோஷியல் மீடியா இதெல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அண்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒர்க்குக்கு போயோ இல்லை இன்னும் பின்னாடி போனால் ஒரு வேட்டையாடி சாப்பிட்ருந்தோம். வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் சரி, ஒரு ஜாபுக்கு போய் சம்பாதிச்சு அது மூலமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் சரி, நமக்கு ஃபியர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கிறது தான். இட்ஸ் காமன். அப்போ இருந்தே ஸ்ட்ரெஸ், ஃபியர், டிஸ்ட்ராக்ஷன், ஆன்சைட்டி எல்லாமே இருக்கும். அது ஒரு ஹியூமனோட நேச்சர். நம்ம ஒரு அனிமலை அட்டாக் பண்ண போகிறோன்னா சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணிடுமோன்ற பயம், பதட்டம், ஃபோக்கஸ், அந்த மீல் நமக்கு கிடைக்கலைன்னா ஸ்ட்ரெஸ், இது மாதிரி எல்லா விஷயமுமே முன்னாடி இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் ஆகி தான் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் காமன் நார்மல் ஃபீலிங் ஸ்ட்ரெஸ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். எதனால் இப்போது ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் திங்க். இன்டர்நெட், சோஷியல் மீடியா, மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு ஓவர் ஹைப் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி, நம்ம வீட்டில் யாரோ திட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டாங்கன்னா, நார்மல் டேஸ் நம்ம ஓகே திட்டாங்க அப்படின்ற ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் கிட்ட சரியாயிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு 9th 8th ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். அம்மா கூடயோ வீட்லேயோ சண்டை போட்டிருப்போம், சாப்பிட மாட்டோம், அண்ட் கத்துவோம், அழுவோம், புலம்பிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், பசிக்கும், சாப்பிடுவோம், பேச ஆரம்பிச்சிருவோம், நார்மலாயிரும். அது மாதிரி தான். பட் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் சோஷியல் மீடியா, இன்டர்நெட் எல்லாமே ஓவர் ஹைப் பண்ணி ஸ்ட்ரெஸ்னால் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அண்ட் அந்த ஒரு கேவலமான விஷயத்த நானும் பண்ணியிருக்கேன். என்னோடய சரௌண்டிங் அப்போ அப்படி இருந்துச்சு. ஸோ குறை சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன் அண்ட் இப்போ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டேன். ஒரு சோகமான விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, சாங்ஸ் கேட்டது தான் தூக்கம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் இப்போது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகுது. ஆனால் அது கிடையாது. இன்னுமே நிறைய பேர் பார்க்குற நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அவங்களோட எமோஷன்ஸை ஸ்டேட்டஸ்லேயும் ஸ்டோரிஸ்லேயும் காட்டுறது, ஃபீலிங் சாங்ஸ் கேட்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் வருது. இப்போது செகண்ட் கொஷினில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மாடர்ன் டேஸில் எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் கம்ப்ளீட்டாக ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் ஸ்டோரி ஃபுல்லாக வராது. நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்றதை ஷேர் பண்ணுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, அந்த டே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருப்பேன், ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிருப்பேன், அண்ட் வீட்டில் ஏதாவது திட்டியிருப்பாங்க. இது மூலமாக மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். மற்ற எந்த விஷயமுமே என்னை அஃபெக்ட் பண்ணாது. வீட்டில் வந்துட்டு என்னை திட்டாங்கன்னா நான் வந்துட்டு பயங்கர கோவமாயிடுவேன், டென்ஷன் ஆயிடுவேன், அண்ட் தனியாக உட்காந்துருவேன். அப்படி இருக்கும்போது தான் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபரும் இந்த கொஷின் எனக்கு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு அந்த டைம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்மளே ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் செல்ஃப் அனலைசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு பேப்பர் பென் எடுத்து என்னோடய ஜேர்னல் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே,
அப்படின்னு ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சது தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. அண்ட் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயத்தினால மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதும் வர்றதுமே, அதையும் சொல்லிடுறேன். சின்னதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஓவர் திங்கிங். நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றியோ இல்லை பாஸ்ட் பற்றி ஓவர் திங்க் பண்ணுறது. நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம் அண்ட் இதனால் ஹர்ட் ஆகிட்டாங்க அண்ட் நம்ம இந்த மாதிரி பண்ணனால தான் அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஓவர் திங்க் பண்ணுறது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் தரேன். நம்மளை பற்றி மற்றவங்க மோர் தென் 2 மினிட்ஸ்க்கு மேலே யோசிக்கவே மாட்டாங்க எந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறாங்களோ. இப்போது ஃபேமிலி தனி, அவங்க மட்டும்தான் நம்மளை பற்றி கம்ப்ளீட்டாக யோசிச்சுட்டே இருக்கிறது. நான் சொல்கிறது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும் ஒரு டைம். இப்போது நீங்களே கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறீங்க அண்ட் எனக்கு பேச தெரில, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் மற்றவன் என்ன கமெண்ட் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு ஃபியர். அந்த மற்றவன் என்ன நம்மளை சொல்லிடுவான்றது ஒரு 2 மினிட்ஸ் தான் மற்றவன் நம்மளை பற்றி யோசிக்க போகிறான். அதுக்கப்புறம் அவனும் அதே விஷயத்தை தான் யோசிப்பான். நம்மளை பற்றி மற்றவன் என்ன யோசிப்பான் அதுதான் அவனும் யோசிப்பான். ஸோ நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்க உங்களை பற்றி 2 மினிட்ஸ்க்கு மேலே யோசிக்க போகிறதே கிடையாது. ஸோ அவனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஜஸ்ட் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க, பாசிட்டிவாக. ஸோ செகண்ட் விஷயம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப், மூவிஸ், சாங்ஸ், இது எல்லாமே நமக்கு ஒரு நாளில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகும். அண்ட் இப்போ இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிப்ரெஷன் அதிகமாகும். ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக தப்பு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓவர்லோட் ஆகும். இன்னும் 2 விஷயம் தான் டக்குன்னு சொல்லிடுறேன். ப்ரெஷர் டு சக்ஸஸ். நம்ம ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அந்த ரொட்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு விஷயம் லேக் ஆகலாம், ஒரு விஷயம் பண்ணாமல் விட்டுருவோம், டாஸ்க் மிஸ் ஆயிரும். அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது, அதை நினச்சி நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்ட்டு நம்மளே ஃபீல் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சக்ஸஸ் ஒன்று இருக்குன்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கோங்க. விடுறது எல்லாத்தையும் பாஸ்ட் விட்டுட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கலாம். இதை நான் இப்போது இதையெல்லாம் சொல்கிறியடா நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி நான் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஃபெயில் ஆவேன் என்னோடய டாஸ்கில். நான் மாங்க் மோட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நிறைய மாங்க் மோட் சேலஞ்ச் எடுப்பேன், நிறைய இடத்துல ஃபெயில் ஆவேன், திருப்பியும் ஆரம்பிப்பேன். ஸோ எல்லாமே நார்மல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஒரு சின்ன விஷயத்த தான் தப்பாக பண்ணியிருப்போம், இல்லை ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது. அகைன் இது வந்துட்டு ஓவர் திங்கோட தான் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறதும் கம்பேர் பண்ணுறதும், சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த ரீல்ஸ் கூட நம்ம ரியல் லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதை நான் பாசிட்டிவ்லியும் சொல்கிறேன், நெகட்டிவ்லியும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்குறீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த $1 மில்லியன் கம்பெனி இன்ஸ்டாகிராம் இல்லை ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எல்லாருமே. நீங்கள் என்ன எமோஷனில் வரீங்களோ அதே எமோஷனை தான் அவன் ரிப்பீட்டடாக கொடுப்பான். நீங்கள் தொடர்ந்து 2 ரீலை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு ரீலுக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அண்ட் அவனோட மோட்டிவ் என்னென்னா கம்ப்ளீட்டாக உங்களோட டைமை அவன் மாஸ் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான். ஸோ அவனோட கண்ட்ரோலுக்கு போகாதீங்க, உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இப்போது இந்த வீடியோ மேபி லாங்காக போயிருக்கலாம் அண்ட் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெஸ் ஏன் வருது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் இப்போது இருக்கிற மாடர்ன் டேஸில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதுன்ற ஒரு 4 ரீசனையும் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, சொல்கிறேன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத. அண்ட் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இன்டெப்த்தாக போனால் அது சயின்ஸுக்கு தான் போகும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், கார்டிசால், டோபமைன், இந்த மாதிரி இன்டெப்த்தாக போகும். ஸோ அவ்வளோ வேணாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கிறது, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர், டிப்ரெஷன் எல்லாமே ஒரு எமோஷ்னல் சிக்னல்ஸ் ஃபார் யுவர் பிரெயின். அது உங்களோட எனிமி கிடையாது. அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நீ உனக்குள்ளே ஒரு விஷயம் தப்பு இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோ அண்ட் சொல்யூஷன் கண்டுபிடி, இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயிட் 3 ஆக்ஷன் ஸ்டெப் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், அக்செப்டன்ஸ். செகண்ட், மெடிடேஷன். தேர்ட், ஃபிட்னஸ். ஓகேவா?
மெடிடேஷன் இஸ் அ மென்டல் ஸ்ட்ரென்த். உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும். மெடிடேட் பண்ணுங்கள், மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் எப்போது கிளியராக கைண்டாக இருக்கீங்களோ அப்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 கம்மியாகும். இது நான் மெடிடேஷன் மூலமாக பண்ணுறேன்னா மேபி எனக்கு அது கனெக்ட் பண்ணும். அண்ட் கம்ப்ளீட்டாக இதனால தான் அப்படின்ற ரிசல்ட் தெரியாது. ஆனால் மெடிடேஷன் முக்கியம். அண்ட் அந்த மெடிடேஷன் மூலமாக நான் ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுவேன். ப்ரீத் நம்ம இன்டெப்த்தாக ஃபோக்கஸ்டாக அது எவ்வளோ மினிட்ஸ் பண்ணணும்லாம் கணக்கே கிடையாது. ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோம், நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, டீப் பிரெத் எடுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வீட்டிலேருந்து வரும்போது நான் சோகமாக வந்து அழுதுட்டு உட்காந்து அடுத்த நிமிஷமே நான் டீப் பிரெத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட், நம்மளுடைய ஃபிட்னஸ். உடனே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு செவுத்த போய் கோவமாக குத்துறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறத அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட்ஸாக மாற்றுங்க. கோபத்தில் அப்படியே போட்டு புஷ்அப் போட்டு அடித்து தள்ளினீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எப்போல்லாம் நம்ம ஸ்வெட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போகும். அது ஆக்சுவலாக இது தியரி பேஸ்டு ஒரு ஃபேக்ட்டு. நம்ம ஸ்வெட் பண்ணோன்னா நமக்கு ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். எனக்கு லைட்டாக மறந்துடுச்சு, எண்டோஃப்ரின் நினைக்கிறேன். அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ ஃபிட்னஸ், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சரி, இல்லாத போது சரி, ஃபிட்டாக இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் வராது. தேர்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அக்செப்டன்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு ஹேட் வருது, இல்லை ஆன்சைட்டி, ஃபியர் எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் அக்செப்டன்ஸ். ஐ எம் டிப்ரெஸ்ட் பட் திஸ் இஸ் டெம்ப்ரவரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்றதை ரியலைஸ் பண்ணுங்கள். ரியலைஸ் பண்ணது கொஞ்சம் நேரம்தான் அப்படின்றத உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த மூணு விஷயத்தை முடிச்சிட்டா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு முடிச்சிடலாம். நான் இதை சொல்லும்போது எனக்கே கிளியராக இருக்குது. அண்ட் பார்க்குற எல்லாருமே புரிய வச்சுருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா பி ஸ்ட்ராங், திங்க் கிளியர் அண்ட் அக்செப்ட் யுவர் சிச்சுவேஷன். மாஸ் மீடியாவெல்லாம் குறைச்சிக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பாய்.